எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து இந்த சப் இன்ஸ்பெக்டர் வந்து எனக்கு இது 3rd அட்டெம்ப்ட்டு. ஆக்சுவலாக 2018 நான் எக்ஸாம் எழுதினேன். அப்போது வந்து ஓவரால் வரைக்கும் போனேன், இன்டர்வியூ போனேன். அப்புறம் எனக்கு ஓவரால் கட் ஆஃபில் வரல. அப்புறம் 2022 எக்ஸாமில் எனக்கு எக்ஸாம்லேயே எனக்கு அந்தளவு வரல. இப்போ இந்த இதில் வந்து 2023 எக்ஸாமில் பார்டர் மார்க் தான் எடுத்திருந்தேன், 60.5 தான் எடுத்திருந்தேன். எக்ஸாமுக்கு நான் எழுதும்போது நான் அந்த சண்டே வந்து வீக்கெண்டில் வந்து டெஸ்ட் பேட்ச் வைப்பாங்க அந்த சுரேஷில். அங்கே தான் நான் ஜாயின் பண்ணேன். நல்லா படிச்சிருந்தேன், ஓரளவுக்கு படித்து அங்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு ஓரளவுக்கு எக்ஸாமில். அதுக்கப்புறம் எனக்கு ஃபிசிக்கல் அப்போது ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டேன். ஏன்னா எனக்கு இந்த ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸ் வந்து கிழிஞ்சிருச்சு, என்னால் ஓடக்கூட முடியாது அப்படின்னு அந்த மாதிரி தான் இருந்தேன் நான். அது கரெக்டாக ஃபிசிக்கலுக்கு 1 வீக் முன்னாடி அப்படி இருந்துச்சு. அப்போது எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியாமல் ஓடக்கூட முடியல என்னால், அந்தளவு தான் நான் இருந்தேன். ஆனால் எனக்கு வந்து எப்படியாச்சும் இந்த வாட்டி ஆயிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். எனக்கு எங்கள் அப்பா அம்மா அடுத்து அண்ணா அண்ணி எல்லோரும் செம்ம சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க சப்போர்ட்னால தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். அது போக இன்டர்வியூவில் எனக்கு கைடன்ஸ் கொடுத்தது இந்த சுகேஷ் சார் கைடன்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணேன். அது எனக்கு ஓரளவு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்போது இப்போ நான் சப் இன்ஸ்பெக்டர் ஆயிருக்கேன் அப்படின்னா இது வந்து ஒரு என்னோடய வெற்றி அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன். இது வந்து ஒரு படி. இதுக்கு அடுத்து நான் இன்னும் நிறையா போகணும், இந்த சார் மாதிரி டிஎஸ்பி அந்த ரேஞ்சில் போகணும் அப்படின்னு தான் எனக்கு இன்னும் ஆசை இருக்குது. ஸோ நான் இது வந்து ஒரு வெற்றியாக நினைக்கல, இது வந்து படியாக தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி இருக்கிற நிறைய பேர் அப்படி தான் நீங்கள் நினச்சா நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு நம்ம ஜாப் சாட்டிஸ்ஃபை ஆகிடக்கூடாது, எஸ் ஆகிட்டோம் ஸோ இது எனக்கு போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. இதுக்கு அடுத்து இன்னும் நம்ம படிக்கணும். நமக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் படித்து டிஎஸ்பி ரேஞ்சில் போயின்னா ஒரு ஓகே அந்த அளவு தான் வச்சுருக்கணும் நீங்கள். நான் இது வந்து என்னோடய சக இதில் வந்து நிறைய பேர் ஆயிருக்கீங்க எஸ்ஐயா, அதில் வந்து அவங்களுக்கு ஒரு அட்வைஸாக சொல்லிக்கிறேன், ஜஸ்ட் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். அது போக எனக்கு இங்கே சுரேஷ் அகாடமி ரொம்ப நன்றி. ஏன்னா எனக்கு எக்ஸாம்லேயும் ஹெல்ப் பண்ணி, நம்ம இன்டர்வியூலாம் கைடன்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணி, மார்க் இன்டர்வியூ நிறைய கண்டக்ட் பண்ணி அவங்க வந்து பெஸ்ட்டாக பண்ணுறாங்க எது பண்ணாலுமே. ஏன்னா இப்போ மற்ற இன்ஸ்டியூட்லாம் பார்த்துருக்கேன், அந்தளவுக்கு இந்தளவுக்கு எஃபோர்ட் போட்டு நம்மளை வந்து பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் சுரேஷ் அகாடமியில் அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அது போக இனிமேல் நான் சொல்கிறது அதான், அந்த இதுக்கடுத்து இதோட விட்டுறாதீங்க, ஜாப் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடாதீங்க. இதுக்கடுத்து மேலே நீங்கள் போய்கிட்டே இருக்கணும். மெயினாக டிஎஸ்பி அந்த ஒரு ரேங்க் அந்த குரூப் 1 எக்ஸாம் எழுதணும்னு மைண்ட் செட்லேயே படிங்க. அது போக எனக்கு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். எங்கள் அப்பா தான் இதுக்கு மெயினாக சொல்லணும். ஏன்னா அந்த ஃபிசிக்கலில் தொடை கிழிஞ்சு ஓட முடியாத அப்போ அவங்க தான் என் கூடவே எல்லா ஹாஸ்பிட்டலும் கூப்பிட்டு போனாங்க. என்னைய கூப்பிட்டு போயிட்டு வேலூரில் தான் எனக்கு ஃபிசிக்கல் போட்டிருந்தாங்க. அங்கே போயிட்டு அந்த ஃபிசிக்கல் கிரவுண்ட் வாசல்லே நின்னாங்க. அந்தளவுக்கு நான் பண்ணிடுவேன், நான் பண்ண மாட்டேனான்னு அவங்களுக்கும் ஒரு பயம் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. எப்படியோ கடைசியில் நான் ஃபிசிக்கலில் 3 யூனிட்லேயே டபுள் ஸ்டார் அடிச்சிட்டேன். எக்ஸாமில் பார்டர் மார்க்கு ஃபிசிக்கலில் டபுள் ஸ்டார் அடிச்சதுனால எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் ஆகிடுச்சு. சரி ஓகே, இன்டர்வியூ கொஞ்சம் ஆவரேஜாக பெர்ஃபார்ம் பண்ணாலும் நல்லா பண்ணிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். இப்போ நான் ஓரளவுக்கு இன்டர்வியூ நல்லா பண்ணி 8 மார்க் வந்துச்சு. இப்போது ஏஆர்எஸ்சியாக செலக்ட் ஆகியிருக்கேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.